முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், கமல்ஹாசனை போலவே நடிகர் சிவகுமாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னா அது நாகேஷ் தானாமே, அது உண்மையானு கேட்டிருக்காங்க. சிவகுமாருக்கு மிகவும் பிடித்த கலைஞர் நாகேஷ் அப்படின்றது உண்மைதான். திறமையை வெளிப்படுத்துவதற்கு அழகான முகம் தேவையில்லை என்பதை நிரூபித்த கலைஞர் அவர் என்று நாகேஷை பற்றி குறிப்பிட்டுள்ள சிவகுமார், நாகேஷுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சோகமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் கடந்து தான் நாகேஷ் மிகப்பெரிய நட்சத்திரமானார். அப்படிப்பட்ட சோகமான அனுபவங்களை கூட சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர் தான் நாகேஷ். புகழ் உச்சியிலே நாகேஷ் இருந்தபோது ஒரு கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு அவருடைய குடும்பத்திலே இருந்த பலர் சிறைக்கு போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கலங்காமல் சினிமாவில் நடித்த நாகேஷை தென்னாட்டு சார்லி சாப்ளின் என்று தாராளமாக சொல்லலாம் என்கிறார் சிவகுமார். அனிருத்தோட கெரியர்லேயே 24 ஹவர்ஸ்க்குள்ள ரொம்ப கம்மியான வியூஸ் போன சாங் அப்படின்னா அது வந்து இந்தியன் 2 படத்தில் வர பாரா சாங் தான். அந்த சாங் ஆனால் நல்லா தான் இருக்குது. பட் இவ்வளோ கம்மியான ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? லைக்கா எகெயின் லால் சலாமுக்கு ப்ரீ பிளான் இல்லாமல் பண்ணது மாதிரி இந்த சாங்கையும் வந்து ரொம்ப சாதாரணமாக ரிலீஸ் பண்ண என்ன காரணம்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் ஒரு பாடலுடைய வெற்றிக்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கல. ஒரு பாடல் அதிகமான ரசிகர்களை சென்றடையலை அப்படின்னா அந்த பாடல் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தானே அர்த்தம். சார், கொங்கு நாட்டு உணவு வகைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு சமையல் கலை நிபுணராக விளங்குகின்ற மாதம்பட்டி ரங்கராஜ் நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போது அரிசி பருப்பு சாதம் என்ற ஒன்றை பற்றி சொன்னார். அவர் சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்ததுனால அவர் சொன்னதை பின்பற்றி அப்படியே என்னுடைய வீட்டில் அந்த அரிசி பருப்பு சாதத்தை சமைக்க சொன்னேன். அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு பின்னாலே அந்த உணவுக்கு மிகப்பெரிய ரசிகனாகிவிட்டேன் நான் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ எனக்கு பிடிச்ச கொங்கு நாட்டு உணவுன்னா அது அரிசி பருப்பு சாதம் தான். சில்க் ஸ்மிதாவிடம் தாங்கள் கேட்க நினைக்கும் ஒரு கேள்வி அப்படின்னா அது என்னன்னு மதுரையிலேருந்து முரளி கேட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதாட்ட ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சா என்ன அவசரம், எதனால் எங்களெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட்டேன் என்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஸோ டிஎம் சவுந்தரராஜனுக்கும் எஸ்பிபிக்கும் நடுவில் பிரச்சனைகள் இருந்ததான்னு கும்பகோணம்லேருந்து மகேஷ் கேட்டிருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகிய இருவருக்கும் இடையே தீராத பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னாலும் சின்ன சின்ன சண்டைகள் அவர்களுக்கு நடுவே பாடல் பதிவிலே வந்ததுண்டு. அந்த காலகட்டத்தில் ஒரு பாடலை 2 பாடல்கள் பாடணும்னா அதை தனித்தனியாக பதிவு செய்கின்ற வசதி இல்லை. 2 பாடல்களும் சேர்ந்தான் பாட வேண்டும் அப்படின்ற நிலை இருந்தது. ஒரு பாடல் பதிவு 6 மணிக்குன்னா 5 மணிக்கே அந்த பாடல் பதிவுக்கு தயாராகி வந்து விடுவார் டிஎம் சௌந்தரராஜன். ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் ரெடி ஆனதுக்கு பின்னால் தான் அங்கே வருவார். ஒரு சீனியர் பாடகரான என்னை இப்படி காக்க வைக்கலாமா என்று கொஞ்சம் கோபத்தோடு எஸ்பி பாலசுப்ரமணியத்திட்ட பல முறை டிஎம் சௌந்தரராஜன் கேட்டதுண்டு. அதை பார்த்துட்டு தான் அவங்க 2 பேருக்கு பிரச்சனை என்று பலர் வெளியே சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது போன்ற செல்ல கோபங்களை எல்லாம் தாண்டி டிஎம் சௌந்தரராஜன் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகிய இருவருக்கும் இடையே மிகப்பெரிய நட்பு இருந்தது என்பது உண்மை. சார், கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பியோர் ஆஜன்கியூ அவார்டு வின் பண்ண ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் பற்றி சொல்லுங்கன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சந்தோஷ் சிவன் ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டும் இல்லை, நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர் என்று பல தகுதிகளில் தமிழ், மலையாளம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் வலம் வருபவர் தான் சந்தோஷ் சிவன். திரைப்படக் கல்லூரி மாணவரான சந்தோஷ் சிவன் ஏறக்குறைய 50 திரைப்படங்களுக்கு மேல் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். தயாரிப்பாளர், இயக்குனர் ஆகிய 2 தகுதிகளிலும் 12 முறைக்கு மேல் தேசிய விருதை வென்ற சாதனையாளர் அவர். டைரக்டர் KS ரவிக்குமார் அவர் இயக்கிய படங்களை தியேட்டரில் போய் பார்க்க மாட்டாராமே, அது உண்மையான? பாண்டிச்சேரியிலேருந்து ரம்யா கேட்டிருக்காங்க. இப்போது KS ரவிக்குமாருடைய பழக்கம் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அப்படி ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தவர் தான் KS ரவிக்குமார். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு படத்திலே உதவி இயக்குனராக பணியாற்றிய KS ரவிக்குமார் அந்த படத்தை ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த படத்தை இயக்கிய இயக்குனரோடு தியேட்டருக்கு சென்றார். அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியிலே அந்த படத்தினுடைய டைரக்டரை படுகேவலமான வார்த்தைகளால் திட்டினார்கள் ரசிகர்கள். அதை பார்த்த KS ரவிக்குமார் உடனே அந்த ரசிகரை அடிக்க போய்விட்டார். உடனே அவருடைய சட்டையை பிடித்தவரை வெளியே அழைத்து கொண்டு வந்த அந்த படத்தினுடைய டைரக்டர், அவனையே அடிக்க போகிறீங்க, அவன் பாஸ் கொடுத்து படம் பார்க்க வந்திருக்கான், இந்த 3 மணி நேரத்துக்கு அவன் தான் எஜமானன், அவனுக்கு நம்மளை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவன் திட்டது நமக்கு பிடிக்கலன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே தவிர அவனை அடிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ரவிக்குமாரிடம் சொன்னார். நாம் படங்களை இயக்கும்போது அந்த படங்களை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு மட்டும் போயிடக்கூடாது என்ற முடிவை
கே.எஸ். ரவிக்குமார் எடுத்ததுன்னா அது அன்றைக்குத்தான். சார், விக்ரம் பிரபு நடிச்சிட்டு இருக்க ரத்தமும் சதையும் படத்தோட ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சா? அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அவர் வேற எந்த படத்துலயாவது நடிச்சிட்டு இருக்காரான்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. விக்ரம் பிரபு நடித்துள்ள ரத்தமும் சதையும் படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையில். இந்த வருடம் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்திலே அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாட்டாமை படத்துல சத்யராஜ் நடிக்க இருந்தாராமே, அது உண்மையான? விழுப்புரம்ல இருந்து சுகுமார் கேட்டிருக்காங்க. நாட்டாமை படத்திலே சரத்குமாருக்கு முன்னால சத்யராஜ் மட்டுமா நடிப்பதாக இருந்தார்? பல நடிகர்கள் நடிப்பதாக இருந்தாங்க. சத்யராஜுக்கு முதல்ல அந்த கதையை சொன்ன போது என்ன காரணத்தாலும் சத்யராஜை அந்த கதை கவரலை. அதனால் அவர் அந்த படத்தில் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை. சத்யராஜுக்கு பின்னால் மம்முட்டிக்கு கதை சொல்லணும் அப்படின்னு முடிவாகி மம்முட்டிக்கு போய் கதையை சொன்னாங்க. அப்பா மகன் 2 பாத்திரங்களில் மகனுடைய பாத்திரத்தை வேணா ஏற்று நான் நடிக்கிறேன், அப்பா பாத்திரத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மம்முட்டி. அதுக்கு பின்னால் அதே கதை ராஜ்கிரனும் சொல்லப்பட்டது. அப்போ ராஜ்கிரனுடைய சம்பளம் மிக அதிகமாக இருந்ததுனால அவங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல அப்படின்ற காரணத்தினால அவரும் அந்த படத்தில் இடம்பெறலை. அதற்கு பின்னாலே அந்த கதாபாத்திரத்தை நடிக்க வந்தவர் தான் சரத்குமார். இன்று வரையிலே நாட்டாமை சரத்குமார் என்று அவர் பாராட்டப்படுகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே அவர் ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரம் தான். இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இல்லை ஃபன் மொமெண்ட்ஸ் இல்லாமே முடிஞ்சிருச்சே. PS ஜெயிலர் மாதிரி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சையும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக ஏன் யாருமே முயற்சிக்கல? இது படத்தோட ப்ரமோஷனுக்கு எந்த விதத்தில் உதவும்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கல. நான் அந்த விழாவிலேயே கலந்து கொள்ளாத நிலையில் அந்த விழாவை பற்றி விமர்சிப்பது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சார், பெரியார் படத்துல சேலரி வாங்காம தான் சத்யராஜ் நடிச்சாரான்னு கேட்டிருக்காங்க. பெரியார் திரைப்படத்தில் நடித்ததற்காக சத்யராஜ் எந்த சம்பளமும் வாங்கிக்கல அப்படின்றது உண்மைதான். அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு விழாவிலே பெரியார் நீண்ட காலம் அணிந்திருந்த ஒரு தங்க மோதிரத்தை சத்யராஜுக்கு பரிசாக வழங்கினார் திராவிட கழக தலைவரான கி. வீரமணி. அந்த மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் நீண்ட நாள் அணிந்திருந்த மோதிரம் அப்படின்றதுனால அது விலை மதிப்பில்லாத மோதிரம். அப்படி பார்க்கும்போது அந்த படத்திலே நான் நடித்ததற்காக மிகப்பெரிய சம்பளத்தை பெற்றதாகத்தான் உணர்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சத்யராஜ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள்ல அவர் கூட கேமியோ ரோல் உட்பட அதிக படங்கள்ல நடிச்சது யாரு? கமல்ஹாசனா, ஆச்சி மனோரமாவா, ஸ்ரீதேவியா, ஸ்ரீபிரியாவான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற 4 நட்சத்திரங்கள்ல ரஜினிகாந்தோடு அதிகமான படங்கள்ல இணைந்து நடித்ததுன்னா அது ஸ்ரீபிரியா தான். இருவர் படத்துக்கு மணிரத்னம் ஃபர்ஸ்ட் வச்ச பேர் என்னன்னு சின்ன சேலம்லேருந்து ஆனந்தன் கேட்டிருக்காங்க. இருவர் படத்துக்கு மணிரத்னம் முதல்ல வைக்க நினைச்சிருந்த பெயர் உங்க பெயர் தான். ரஜினிகாந்த் கூட பிரகாஷ் ராஜ் ஏன் நிறைய படங்கள்ல நடிக்கலன்னு பொன்னேரியிலேருந்து மைக்கேல் ராஜ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் பிரகாஷ் ராஜ் இருவருக்கும் இடையே இன்று வரைக்கும் நல்ல நட்பு இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் 2 பேரும் அதிகமான படங்களில் சேர்ந்து நடிக்கலைன்னா சரியான வாய்ப்புகள் அமையாதது தான் அதுக்கு காரணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றத முரட்டுக்காலைக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வணிக சூழல் காரணமா அவரோட பாதையை அவர் மாத்தி அமைச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமாவது அவரு முள்ளும் மலரும், காளி மாதிரியான மிகச்சிறந்த படங்கள்ல நல்ல கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கலாம் இல்லையான்னு சிங்கப்பூர்ல இருந்து பாலா சின்னத்தம்பி கேட்டிருக்காங்க. பல நல்ல திரைப்படங்களை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதற்கு பின்னாலே தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு இருந்த வணிக சூழல் தான் அப்படின்னு நீங்களே உங்களுடைய கேள்வியில் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போது ரஜினிகாந்த் இருக்கின்ற வணிக சூழல் அப்படிப்பட்ட படங்கள் பக்கம் திரும்பி பார்க்க கூட அவரை அனுமதிக்காது அப்படின்றது தான் உண்மை. ஐ படத்தோட ஷூட்டிங் அப்போ சங்கருக்கும் PC ஸ்ரீராமுக்கும் நடுவுல மோதல் ஏற்பட்டது உண்மையான சென்னையில இருந்து வினோத் கேட்டிருக்காங்க. ஐ படத்தினுடைய படப்பிடிப்பிலே இயக்குனர் சங்கருக்கும் ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமுக்கும் மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களுடைய படப்பிடிப்புகளிலும் அந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியே வரும்போதே அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்துவிடும். சிம்புவை TR ஹீரோவா அறிமுகப்படுத்தியது போல குரலரசனை ஏன் அவர் ஹீரோவா அறிமுகப்படுத்தலன்னு சேலம்ல இருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. குரலரசனை கதாநாயகனை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு டி. ராஜேந்தர் திட்டமிட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இது நம்மால் படத்திலே இசையமைப்பாளராக அறிமுகமானார் குரலரசன். அதற்கு பின்னாலே சரியான வாய்ப்புகள் அமையலை. இல்லைன்னா நிச்சயமாக அவரை கதாநாயகனாக டி. ராஜேந்தர் அறிமுகப்படுத்தி இருப்பார். நடிகர் சிவகுமார் ஏன் அரசியலில் ஈடுபடலைன்னு காரைக்காலில் இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கின்ற இதே கேள்வியை ஒரு காலகட்டத்தில் சிவகுமார்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கு சிவகுமார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜ் மறைந்த போது அவருடைய தலையணைக்கடியில் 140 ரூபாய் மட்டுமே இருந்தது. 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் அவர். அப்படிப்பட்ட பெருமகன் வாழ்ந்த காலத்திலே நான் அரசியல் இறங்கியிருந்தால் அது கௌரவமாக இருந்திருக்கும் என்று அந்த நண்பருக்கு பதில் சொல்லியிருந்தார் சிவகுமார். டைரக்டர்
வெற்றிமாறன் அவரோட முழு படத்தையுமே லைவ் சிங் சவுண்ட்ல எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. லைவ் சவுண்ட் ஒரு படத்தை எடுக்கணும்னா அந்த படத்துடைய கதைக்களம் அப்படி அமைய வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சா நிச்சயமாக வெற்றிமாறன் லைவ் சவுண்டில் ஒரு படத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ற ஒரு தகவல், இயக்குனர் சேரும் கே. பாலச்சந்தர் மற்றவருடைய திறமையை பாராட்டுவதிலும் அங்கீகரிப்பதிலும் எந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர் என்பதை பற்றி நம்முடைய டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் பல முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சகலகலா வல்லவரான டி. ராஜேந்தருடைய மானசீக குரு தான் கே. பாலச்சந்தர். அவர் இயக்கிய எதிர்நீச்சல், அபூர்வங்கள் போன்ற பல படங்கள் டி. ராஜேந்தருக்கு அவ்வளோ பிடிக்கும். கே. பாலச்சந்தர் பங்கு பெற்ற ஒரு விழாவிலே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது கே. பாலச்சந்தரை தான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை அந்த மேடையிலே கொட்டி தீர்த்தார் டி. ராஜேந்தர். அதை மெல்லிய சிரிப்போடு ரசித்து கொண்டிருந்த கே. பாலச்சந்தர் அடுத்து மைக் பிடிச்ச உடனே டி. ராஜேந்தர் என்னை மானசீக குரு என்றெல்லாம் இங்கே சொன்னார். அவர் இயக்கிய ரயில் பயணங்கள் படத்தை பார்த்து விட்டு நமக்கு போட்டியாக ஒருத்தர் எங்கேருந்தியா கிளம்பி வந்தான் அப்படின்னு நான் பயந்து போய்விட்டேன் என்பது தான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இயக்கத்தான் தெரியும். ஆனால் தம்பி இருக்காரு, அவர் பல திறன் படைத்தவர். அவர் என்ன மானசீக குருன்றாரு, உண்மையில் பார்த்தா அவர்தான் குரு என்று தன்னுடைய பேச்சை முடித்தார். அன்றைக்கு கே. பாலச்சந்தர் மனமாற என்னை பாராட்டிய போது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றது போல இருந்தது எனக்கு என்கிறார் டி. ராஜேந்தர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.